கையில் நான் ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு எத்தனை ஓவர் பவர் பிளே? 50 ஓவர் ஆடுறீங்களா? 50 ஓவர். அதனால தான் கிரவுண்டடா ஆடிட்டு இருக்கேன். சாம் கரன்ல 100 அடிக்க வைக்கலாம்னு பார்த்தா சாம் கரனா இல்ல, இன்னொரு மேட்ச் இந்த மாதிரி ஆடிட்டு இருந்தேன். கேமை கற்றுக்கிட்டாரு. நாங்கள் சச்சின் சாகர் எடுத்துட்டு விளாட்லாமா? பண்ணா 50 ஓவரம் பவுலிங் போடுவீங்களா? வெளில நம்மளுக்கு பேட்டிங் பண்ணு வேணும்னா சேசிங் பண்ணா 50 ஓவர் ஆட்டோ பிளே கொடுத்துட்டு எங்க பாரு அதில் பால் அங்க போய்தான் தெரியுது. இங்க ரியாலிட்டி என்னன்னு அங்க ஓவர் முடிச்சா எதுக்கு திரும்ப ஆடணும்னு நினைக்கிறேன். அவுட்டுக்கு தானே அவங்களுக்காகவா ஏ ஆனாலே நம்ம தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங். அப்படியா? சரி சரி, ஜாலியா 50 ஓவர் ஆடுங்க. என்னென்ன ஷாட்ஸ் இருக்கு பாருங்க. நான் எல்லா பாலும் லாஸ்ட் தான். என்ன ஷாட்? போயிடுச்சு. இவர் என்ன நவரவே மாட்டாரு. போயிருந்தா கவர் பண்ணிருக்கலாம்னா. இல்ல 40 சம்திங். இத பாரு அடே வேற லெவல்ல ஃபீல்ட் இருந்த கேட்ச் எங்கடா பீன்றீங்க? அடிச்சா டைரக்ஷன் டைமிங் பாத்துட்டாரு. வாச்சே ஹெலிகாப்டராடா இது. ஹெலிகாப்டர் இப்ப ஹெலிகாப்டர் இந்த சைடு ஏறு. இந்த சைடு இவர் அசோனா அந்த எங்க போறீங்க? அப்ப நீ அடி. ஐயோ அந்த பால் அடிக்கா ஹெலிகாப்டர் என் உயிரை வாங்காதா. ஓ அதே ஷாட் கேப் ஷாட்றாது. ஓவர் பால்யா டைமிங் மொக்க டைமிங். கீப்பர் சார போட்டு போந்துக்கிட்டு இருக்கேன் நான். அடிக்கிறது யாரு? டிம் டேவிட் சும்மா கிடையாது. போட்டாங்க. என்ன இது கத்தினே இருக்காங்க. அது பாத்தீங்களா? பாத்ததில்ல அது கலர் ஆயிருக்கானா? அந்த ஸ்கை ஹை குசிங் இப்போ ரீசன்ட்டா வந்து வடக்குப்பட்டி ராமசாமி என்ன கதை? சந்தனம் அவன் தொடர்ந்து படம் ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கா. எல்லாமே ஒரே ஜானர்ல இருக்கு. கன்ஃபியூஸ் ஆகுது. இந்த சாமி அவன் இதா இருப்பாங்க. சாமி கோயில் வச்சிருப்பாங்க. ஓகே ஓகே. இப்ப ஹெலிகாப்டர் ஷாட் அடிக்கலாம். என்னடா டைரக்ஷன் தப்பு வருது. நீ ஒழுங்கா அடி. ஹெலிகாப்டர் அங்கே அடிப்பாங்க. இப்படி வெஸ்ட் டைரக்ஷன் தப்பா வருது. அவன ஹெலிகாப்டர் அங்கதான் ஆடுவான். நவுந்து ஒரு மூவ்மெண்ட் கொடுத்து அடிங்க. ஹெலிகாப்டருக்கு எதுக்கு ஸ்டெப் டவுன்? ஹெலிகாப்டர் நியாயம்.
ஏதோ லக்கில் பழச்சிட்டு இருக்கீங்க. டைமிங் இல்லை, டைரக்ஷன் இல்லை. நாலு பால் தண்டமா அடிக்கிறாங்க. இந்த பால் அடிக்கலாம்ல, இன்ஸ்விங் பண்ணல, ஹெலிகாப்டர் அடிக்கலாம்ல. போட்டு காலில் போட வச்சிருக்கீங்க. இப்படி போயிடுச்சு பால் பட்டு ஸ்டெப் போயிடுச்சு. செக் பண்ணுறீங்க. நேரத்தில் கடுப்பாக கீப்பிங் அவனை மாற்றிடமா தான் தோணுச்சு. டென்ஷன்ல இருக்கேன். கேம் விளையாடலன்னா எனக்கு படம் வருது. அவுட் ஆகாம அவர் போல போட்டு வச்சிருவாரு. போட முடியும். பூஸ்ட் அங்க பாத்து வெளியாப்ரு சரியில்லை. You are in the team, நீ தான் சொல்லுங்க. You are in the team. இந்த ஷாட்ல பாரு, இதெல்லாம் நான் ஆடிட்டேன். இந்த ஷாட்ல அவர் ரொம்ப ஹைப் பண்ணாரு. இதெல்லாம் நான் ஓடிக்கிட்டே இருக்காரு. ஓடலாம். இது வயசு வித்தியாசம் தான் மாட வைக்கிறாங்க. நியாயமா? அவர் மொத்தம் தவிர வந்து அதே டபுள் பிரைஸ் 50 ஆல 24 இப்போ அது பொண்ணுக்கு சரி வரும். இவனுக்கு எப்படி வரும்? என்னடா ஐபிஎல்ல 50 வாசா இப்பதான் எனக்கு ஸ்டேக் ஆகுது. டைமிங் டைரக்ஷன் வைடுல கூட உங்களை பண்ண சொல்லுது. இதுக்கெல்லாம் நம்ம பால் ஒரு ரன் தான் ஓடுறாங்க. கிட்டிங் அடி விடுங்க. போக மாட்டேங்க. நான் ஒரு இதுதான் பண்ண மாதிரி. இந்த பூ ஒவ்வொரு போட்டுங்க. வைடா போட்டா அலே பாருங்க பாராளே பாத்து இதெல்லாம் அடிச்சேன். இந்த பாக்கல நீ என்ன சி கை வச்சு அடிச்சு யாரு டைமிங் பிரேவிஸ் அலே யாரு கிட்ட ரொம்ப அடிச்சு இப்படி எடுப்பாங்க. அதெல்லாம் அப்படிதான் ஒரு ஃபேல்டுக்கு கிட்ட அப்படிதான் பண்ணுவாங்க. கூப்பிடுறாங்க தண்ணி எடுத்து அடிச்சிருக்காரு. அது 2 வருஷம் முன்னாடி 200 ரன் T20 நானே போட்டு
ஹார்ட்ல ரொம்ப நேரமா அங்க போகுது. ஏய் இது டிஃபரண்ட் ஆதிஸ் பிடிக்கும். மயிரோ பிடிக்கும் போல் ரைட் ஏறிச்சு நல்லா லைட் அதான் போயிட்டு அவரு என்ன போட்டாரு தண்ணி கேட்டாரு உங்களதான் எனக்கு பேட் இல்லை நீங்க பேட்டிங்